நான் எனக்காக தானே நான் விளையாடணும். புனிதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறதுக்கு நான் இங்க வரல. ஓகேவா? இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஓபன் நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது. இப்பவும் ஃபுல் நாமினேஷன் வைக்காம இன்னமும் ஓபன் நாமினேஷன் வச்சிட்டு இருக்காங்க. ஃபுல்லா எல்லாரையுமே நாமினேட் பண்ணாதான் நமக்கும் தெரியும் யாரு வின் பண்ண போறாங்க, யாருக்கு சான்ஸ் இருக்கு. இப்படி ஏதோ ஒண்ணு நடக்கும்ல, அதையும் ஏன் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. சரி, கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி எல்லாரையுமே நாமினேஷனுக்கு வர்ற மாதிரியே நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா மொத்தமே 8 பேரு தான் நாமினேட் ஆயிருக்காங்க. 2 பேரு நாமினேட் ஆகல. அது யாருன்னா முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும் நாமினேட் ஆகல. இப்ப ப்ரோமோ படி பார்த்தோம்னா ஜாக்லின் தான் முதல்ல விஷால நாமினேட் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவரை பத்தி விமர்சனங்கள் வச்சாலே அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, அதனால அவரை நான் நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜாக்லின் சொல்றது கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. கேப்டன்சி டாஸ்க்லயும் அத்தனை பேரு சொன்னாங்க, தப்பு பண்றீங்க விஷால், நீங்க தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்பயும் ஒத்துக்கல. விஜய் சேதுபதியே சொன்னாரு, அப்பயும் அவர் ஒத்துக்காம அடம் பிடிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் உங்க ஃப்ரெண்டு நேஹா சொன்னாங்க, சௌந்தர்யாவை நீ பேசினது தப்பு, போய் அவங்க கிட்ட சாரி கேளு, என்ன நீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சாரி கேளு அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் அவர் ஃபுல்லாலாம் சொல்லாம இந்த மாதிரி அப்படின்னு மேலோட்டமா சொல்லிட்டு சாரி கேட்டாரு. இப்ப அடுத்தது முத்துக்குமரன் ராணவ நாமினேட் பண்றாரு. அடுத்தது ரயானும் ராணவ தான் நாமினேட் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, கேம் பத்திய புரிதல் நாங்க எல்லாரும் ஒண்ணு பண்ணா அதுக்கு வேற மாதிரி ராணவ் பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவனுக்கு கேமே புரியல, ஆனா கேம்னு நினைச்சிட்டு வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது விஷாலும் சௌந்தர்யாவும் ஜாக்லினை நாமினேட் பண்றாங்க. விஷால் என்ன சொல்றாருன்னா, நம்ம யார வச்சு விளையாடலாம் அப்படின்னு யோசிச்சு விளையாடிட்டு இருக்க ஜாக்லின் இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ஜாக்லினை நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அது ஜாக்லினோட ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாமே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸை ஏதாவது சொல்லிட்டோம்னா அது வெளியே ஏதாவது தப்பா தெரிஞ்சிருமோ, இதுக்காக அவங்க சேஃப் கேம் விளையாடுறாங்கன்னு சொல்றேன்னு சௌந்தர்யா சொல்றாங்க. அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல தப்பு இருந்தாலும் அவங்க வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த பாயிண்ட் வேணா ஏத்துக்கலாம். ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தப்பு பண்ணிருந்தாங்கன்னா அதை கண்டிப்பா வெளியே ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே இது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப அடுத்த ப்ரோமோல பிக் பாஸ் சொல்றாரு யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்கன்னு. அதாவது முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும் தவிர எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஓபன் நாமினேஷன் வைக்கும் போது எல்லாரும் பிளான் பண்ணி யாருக்கு 2 ஓட்டு போட்டாங்கன்னா எல்லாருமே நாமினேட் ஆவாங்க அப்படின்னு பார்த்து எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி அந்த வாரம் எல்லாருமே நாமினேஷன்ல இருந்தாங்க. இந்த வாரமும் அதே மாதிரி பண்ணுவாங்கன்னு பார்த்தா முத்துக்குமரனையும் சௌந்தர்யாவும் விட்டுட்டாங்க. இதுல இன்னொரு கான்வர்சேஷனையும் காட்டுறாங்க. முத்துக்குமரன் மஞ்சரி ரயான் ஜாக்லின் கிட்ட பேசுற மாதிரி காட்டுறாங்க. அது என்னன்னா, ஓட்டு நம்ம கரெக்டா போடணும். இப்போ ஒருத்தருக்கு 2 ஓட்டு தாண்டி போயிட்டு இருக்கு, 2 ஓட்டு விழுந்தாலே அவங்க நாமினேஷன்ல வந்துருவாங்கன்னு தெரியும். அப்பயும் 3ஆவதா போடுற ஆளு அவர் ஓட்டை வேஸ்ட் பண்ற மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே இன்னொரு சைடு காட்டுறாங்க. அதாவது அருணும் சௌந்தர்யாவும் பேசிக்கிறாங்க. அதுல அருண் என்ன சொல்றாருன்னா, இப்ப இவங்க நாமினேஷன்ல வரல, அதனால அந்த ஒரு ஓட்டு போடுறதுக்காக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள நாமினேட் பண்றது எனக்கு என்னமோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப முத்துக்குமரன் சொல்றதுக்கு வந்தோம்னா, அவரு இந்த வாட்டி நாமினேட் பண்ணது 2 பேரை, அதாவது சௌந்தர்யாவையும் ராணவியும் நாமினேட் பண்ணிருக்காரு. ஆனா இந்த ஓட்டை தவிர சௌந்தர்யாக்கு வேற ஓட்டே விழுகல, அதனால அவங்க நாமினேஷன் ப்ராசஸ் இல்ல. இப்போ எந்த ஓட்டை எடுத்து சௌந்தர்யாவுக்கு போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராருன்னா, இப்ப தீபக்கு 2 ஓட்டுக்கு மேல போட்டுட்டாங்க. அதாவது 2 ஓட்டு போட்டாலே அவங்க நாமினேஷனுக்கு வந்துருவாங்க. அந்த 2க்கு மேல போட்ட ஓட்டுகள்லாம் வேஸ்டா போகுது, அத நீங்க சௌந்தர்யாக்கு போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் மஞ்சரியும் ரயானும் சொல்றாங்க, நீ சொல்ற மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா எங்க மனசுல தோணுது யார நாமினேட் பண்ணணும்னு, நாங்க அவங்களதான் நாமினேட் பண்ற மாதிரி இருக்கும். நீ ஒரு ஓட்டை போட்டுட்ட, அதனால அவங்களை இன்னொன்னு போட்டாதான் அவங்க நாமினேஷனுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்துக்குமரன் சொல்றாரு, இப்ப ரயான் வெளியே போறதோ தீபக்கண்ணா வெளியே போறதோ எனக்கு உடன்பாடு இல்லதான், ஆனாலும் நான் அவங்களுக்கு ஓட்டு போடுவேன், ஏன்னா இந்த கப்பை ஜெயிக்க தான் நான் விளையாடிட்டு இருக்கேங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த ப்ரோமோல சௌந்தர்யா சொல்றாங்க, இந்த ஷோக்கு நான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி நான் வரேன்னா நான் எனக்காக தானே விளையாடணும், புனிதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்ட நான் இங்க வரல, ஓகேவா அப்படின்னு விஷால் கிட்ட சௌந்தர்யா பேசிட்டு இருக்காங்க ஜாக்லினை பத்தி. ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு அஃபெக்ட் ஆகுது, திரும்பவும் நான் அதுல விழுக விரும்பல, இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃப்ரெண்டுக்காக நீ நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டினா என் கேமை இங்க நான் லூஸ் பண்ணிருவேன், எனக்காக ஆடுற மாதிரியே அது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் மனசுல வச்சிட்டு இருக்க சௌந்தர்யா எப்படியும் பெருசா சண்டை போடுவாங்க ஜாக்லின் கிட்ட இந்த வாரம்னு நினைக்கிறோம். என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.